ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். சென்ற முறை நாம் சந்தித்து கொண்ட போது யூதர்கள், அதாவது இஸ்ரவேலர்கள் தேவனுடைய தூதனால முத்திரையிடப்படுகிறார்கள். எதுக்கு முத்திரையிடப்படுறாங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய கோபாக்கினை வெளிப்படுகிற காலத்தில் அவர்கள் அந்த கோபாக்கினையில் பாதிக்கப்பட்டக்கூடாது, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் இனம் அழிந்து விடக்கூடாது என்பதில் கர்த்தர் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு அவர்களுக்கு ஆபிரகாமிடத்தில் சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து கொஞ்சம் பேரை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டு அவர்களை மிச்சமாக வைக்கிறார் பூமியில். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை நம்ம தெளிவாக விளங்கி கொள்ளணும். அதனால்தான் கர்த்தருடைய கோபாக்கினை கட்டவிழ்த்து விடப்படுவதற்கு முன்னால், கோபாக்கினையில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் 6வது முத்திரை காலத்தில். ஆனால் அந்த கோபாக்கினையிலேயே உலகத்தில் பெரும் பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய கோபாக்கினை எதுன்னு கேட்டிங்கன்னா, காற்றினால் உண்டாகிற பயங்கரம். அது ஒட்டுமொத்த உலகத்தில் பெரும் பாதிப்பை உண்டு பண்ணும். அந்த பாதிப்பு வர்றதுக்கு முன்னால் அந்த காலத்தில் அதை நிறுத்திட்டு தம்முடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தனியாய் முத்திரை போட்டு வைக்கிறார். அவங்க இந்த காரியத்தில் பாதிக்கப்பட்டு அந்த கோத்திரங்களே, இனங்களே, ஜனங்களே அழிந்து விடாதபடி தமக்குன்னு ஒரு கூட்டத்தை மிச்சமாக வைக்கிறதுக்காக கர்த்தர் அவர்களை அடையாளம் இடுகிறார் என்பது நம்ம பார்த்தோம். இது எப்போ நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது எப்போ நடக்குதுன்னா, கர்த்தருடைய சபையானது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னால், ராப்சர், கர்த்தருடைய வருகை பூமியிலே பகிரங்கமாய் வரப்போகிறதுக்கு முன்னால் அவருடைய வருகை அவருடைய சபைக்காக வரும். அவருடைய சபைக்காக வருவார். அப்போ மற்றவர்கள் யாரும் அந்த வருகையை பார்க்க மாட்டாங்க, பார்க்க முடியாது, கேட்க முடியாது. அது யாருக்காக வருகிறார்னா, தம்முடைய சபையை எடுத்துக்கொண்டு போவதற்காக கர்த்தர் வருகிறார். அதனால்தான் அந்த வருகையை இரகசிய வருகை என்று நம்ம சொல்லுகிறோம். அந்த இரகசிய வருகையில் கர்த்தர் எடுத்துக்கொண்டு போன பிறகுதான் இந்த பூமியிலே உபத்திரவ காலங்கள் துவங்குகிறது. சாத்தானுடைய 7 வருட அரசாட்சியின் காலங்கள் வருகிறது. இவங்க எடுத்துக்கொள்ளப்பட போவதற்கு முன்னால இவர்கள் 1,44,000 இஸ்ரவேலர்கள் கர்த்தரால அடையாளமிடப்படுகிறார்கள். இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். அதுக்கு ஒரு ஹிண்ட் சொல்கிறேன் பாருங்க. இது என்ன நடக்குது அப்படின்னு நான் ஹிண்ட் சொல்கிறேன் பாருங்க. இவைகளுக்கு பின்பு என்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 7வது அதிகாரம் 9வது வசனம். 7வது அதிகாரம் 9வது வசனம். 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சகல இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதியிலும், கோத்திரங்களிலும், ஜனங்களிலும், பாஷைக்காரரிலும் திரளானோர் சிங்காசனத்து முன்பாக நிற்க கண்டேன். அப்போ இவைகளுக்கு பின்புனா இவைகளுக்கு பின்புன்னு வரணும்ல. இந்த இவைகளுக்கு பின்பு என்ற இந்த வார்த்தை 3 முக்கியமான இடங்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் இவைகளுக்கு பின்பு. அதுக்கு முன்னால் சபைகளை குறித்தும், சபைகளில் கர்த்தர் செய்கிற காரியங்களை குறித்தும் அது வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரங்கள் வரைக்கும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சபைகளுக்கு சொல்லப்படுகிற நிருபம், சபைகள் செய்ய வேண்டிய காரியம், சபைகளுக்கு கர்த்தர் செய்ய போகிற காரியம், அவர்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறாருன்னு சபையை பற்றின காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்ட பின்பு நடக்க போகிற பயங்கரங்களை குறித்து 4வது அதிகாரத்தில் நிறைய காரியம் சொல்லுது. அப்போ இந்த 3 பிரிவாக பிரிச்சுக்கிறோம். இவைகள் முடிந்த பின்பு, இவைகளுக்கு பின்பு முத்திரை போடுகிற அனுபவம் நடக்கிறது. முத்திரை போடப்படுகிற அனுபவம் நடந்த இவைகளுக்கு பின்பு என்ன நடக்குதுன்னு கேட்டால், பரலோகத்துக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ இவைகளுக்கு பின்புனா இவைகளுக்கு பின்பு. அப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்களே, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது கர்த்தருக்கு முன்னால், சிங்காசனத்துக்கு முன்னால் திரளான ஜனங்கள் வந்து அவர் முன்னால் முழங்கால் படிடுறாங்க, நான் பார்த்தேன்னு சொல்கிறாரே. எவைகளுக்கு பின்புனா இந்த 1,44,000 பேர் முத்திரையிடப்படுவதற்கு பின்பு. அவர்கள் எப்போ முத்திரையிடப்படுவாங்கன்னா, அதுக்கு முன்னால் நடக்கிற பயங்கரங்கள் முடிந்த பிறகு அவைகளுக்கு பின்பு அப்படின்னு அது போட்டிருக்கு. அப்போ 3 இவைகளுக்கு பின்பு அப்படின்னா ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னால் ஒவ்வொரு குறிப்பிட்ட சம்பவங்கள் நடைபெறுகிறது என்பதை தெளிவாக இந்த வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ எது முன்னால் நடக்கும், எது பின்னால் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல முத்திரை போடுகிற சம்பவம் நடக்கும். இதை வச்சு நம்ம பார்க்க போகும்போது இந்த சபைகள் இருக்குது பாருங்க, சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிற சபைகள், இந்த சபைகளுக்கு கர்த்தர் தருகிற கடைசி ப்ராஜெக்ட். சபைகளுக்கு நிறையா ப்ராஜெக்ட் இருக்கிறது. அது முதல் நூற்றாண்டில் சபை என்கிற அமைப்பை கர்த்தர் ஏற்படுத்தினார்.
புதிய ஏற்பாட்டு காலம் என்று வருவது முழுசும் சபைகளின் காலம்தான் அது. அதில் பாருங்க, சபைகளுக்கான சட்டங்கள், சபைகளுக்கான திட்டங்கள், சபையில் இருக்கிற விசுவாசிகள், சபையில் செய்யப்படுகிற ஊழியங்கள், சபையில் இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கை முறை போன்ற காரியங்கள் எல்லாம் சபையை மையப்படுத்தியே செய்யப்பட்டிருக்கும். அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தை சபைகளின் காலம் என்று வேறு ஒரு பெயர்லையும் அழைக்கிறார்கள். அப்போ இதை நம்ம வச்சு பார்க்க போகும்போது சபையினுடைய காலம். அப்போ சபைக்கு நிறைய சட்டதிட்டங்கள், நிறைய கடமைகள் சொல்லப்பட்டிருந்தது. சபைகளுக்கு முதல்ல சொல்லப்பட்ட கடமை என்னன்னா, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அடுத்து சபைக்கு என்ன செய்யறாங்க? அப்படி ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டு சபையில இணைக்கப்பட்டவர்களை கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சியை அடைய பண்ணும்படிக்கு அவர்களுக்காக நீங்க பிரயாசம் பண்ணுங்க. அதுக்குத்தான் கர்த்தர் சபைகளுக்கு பாருங்க எவ்வளவு வேலை கொடுக்குறாங்கன்னு. முதல்ல சபைக்கு என்ன வேலைன்னா, உலகம் முழுசும் போகணும். ஏனென்றால் முதல்ல சபை ஆரம்பித்தது உலகம் முழுசும் ஆரம்பிக்கப்படலை, ஒரு இடத்துல, ஒரு நகரத்தில், ஒரு வீட்டில், ஒரு ஊரில் நடத்தப்பட்டது. அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த சபைக்கு முதல்ல கர்த்தர் கொடுத்த கட்டளை என்னன்னா, நீங்கள் வெளியே புறப்பட்டு போகணும். வெளியே புறப்பட்டு போய் சகல ஜாதியருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்ட உடனே அவர்களை சீஷராக்கணும். அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணும். பாருங்க, தேவ தூதர்கள் முத்திரை போட்டாங்கல்ல, அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு முத்திரை போடுகிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த முத்திரை தான் ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம் வரும்போதே என்ன செய்றீங்கன்னா, உங்களை அறியாமலே நீங்கள் அந்த மனிதனுக்கு கர்த்தருடைய நாமத்தில் ஒரு முத்திரையை போடுறீங்க. இவன் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறான் என்று இந்த ஞான ஸ்நானத்தினாலே நான் அடையாளப்படுத்துகிறேன்னு சொல்றீங்கல்ல, அதான் முத்திரை. அப்ப இந்த முத்திரை போடுகிற அதிகாரத்தை கர்த்தர் சபைக்கு முதல்ல கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் அது செய்து கொண்டிருக்கிறார்கள். அறிவிக்கப்படாத இடங்களில் போறாங்க, அவர்களுக்கு அறிவிக்கிறாங்க. கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களை அப்படியே விட்டு விட்டு வந்து விடுவதில்லை. கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்து படிச்சுங்கப்பா அப்படின்னு விடுறதில்லை. அவங்களுக்கு ஒரு முத்திரையை போட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவர்களை பாவத்துக்கு செத்தவர்களாகவும் நீதிக்கு பிழைத்தவர்களாகவும் அடையாளமிடுறாங்க. அதனால தான் ஞானஸ்நானம் என்பது ரொம்ப முக்கியம். பல பேர் பேசுவாங்க, அதெல்லாம் அந்த காலத்துலங்க, இப்பெல்லாம் நவீன கிறிஸ்டியானில் மனசு தானே முக்கியம், இவர் மனசு தானே முக்கியம், நாங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தால் தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியுமா அப்படின்னு தர்க்கம் பண்ணுவாங்க. நானே நிறைய கேட்டிருக்கிறேன். எதுக்கு இதெல்லாம் போய் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு? மனசளவில் நான் நம்புகிறேன் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு போட்டிருக்கேன், அதனால் ஞானஸ்நானம் எடுக்கிறது இல்லை அப்படின்னு. வேதத்தில் பாருங்கள், இந்த முத்திரைகளுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த முத்திரைகள் அணிவிக்கப்பட்ட போது உங்களை அறியாமலே நீங்கள் யார் என்பதை ஆவியிலே அதை அடையாளப்படுத்திடும். ஒரு சங்கார தூதனோ யாரோ வரும்போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன தெரியுமா? முத்திரை இருந்தா அவனை விட்டுரு, முத்திரை இல்லாட்டா போட்டு தள்ளிடு, அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதனால தான் என்ன சொல்வதுன்னா, இந்த முத்திரை சம்பந்தமான விஷயங்களை மாத்திரம் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கிடைச்ச உடனே வாங்கிடணும். ஒரு ஆதார் கார்டு கொடுத்தா போய் கியூவில் நின்று வாங்குறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால், ஒரு பேன் கார்டு வாங்கணும், வாங்காவிட்டால் உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் உடனே போய் வாங்குறீங்களா? அப்போ போய் தர்க்கம் பண்ணுறீங்களா? எங்கள் முற்பிதாக்கள் ஆதார் வாங்கினாங்களா, அவர்கள் பேன் கார்டு வச்சுருந்தாங்களா, அவர்கள் அடையாள அட்டை நம்பர் வச்சுருந்தாங்களான்னு கேட்குறீங்களா? இல்லை. அப்படி இருந்தால் உங்களுக்கு இது கிடைக்கும்னு சொன்னோன்னே வாங்குறீங்கல்ல. அது மாதிரி இந்த முத்திரைகள் பற்றி பேசுனா நிறைய பேசலாம். அப்போ ஒரு தேவதூதன் இறங்கி வந்து முத்திரையை அணிவித்ததை போல உங்கள் கையிலையும் சபைகள் கையிலையும் ஊழியர்கள் கையிலையும் கர்த்தர் ஒரு முத்திரை போடும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதான் சபைக்கு அவர் கொடுத்த முதல் கட்டளை, புறப்பட்டு போங்க அப்படின்னு. ஆனால் சபை என்ன செய்து விட்டதுன்னா அதை மறந்துட்டாங்க. ஏன்னா கர்த்தர் இதை சபை தலைவர்களுக்கு, தம்முடைய சீஷர்களுக்கு அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது பரமேறி போவதற்கு முன்னால அவர் சொன்ன கட்டளை இது. இவங்க சபை வந்த உடனே இதெல்லாம் மறந்துட்டாங்க. மறந்துட்டு சபையில ஜனங்கள் சேர்க்கப்பட்டு வருகிறார்கள். ஜனங்கள் செய்தியை கேள்விப்படுறாங்க, தினம் வர்றாங்க. இங்கே வந்தோடனே அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. உள்ளே பார்த்தா ஒரே கலைபரமாக இருக்கிறார். ஒரு அந்நிய பாஷை பேசுறது, ஒரு தீர்க்க தரிசனம் நெருப்பு பிடிச்ச மாதிரி இருக்கு. புதிய ஆட்கள் பார்ப்பாங்க, கேள்விப்பட்டு வந்த உடனே சுகமாக்கப்படுவாங்க. அவனை பற்றின செய்தி சொல்லப்படும், பயப்படுவாங்க. உடனே கர்த்தரை ஏற்றுக்கொள்வாங்க, சபையில் சேர்க்கப்படுவாங்க. உடனே அவர்கள் பார்த்தார்கள். அப்போ கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? இவர்கள் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போவதற்கு முன்னால் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், அவர்கள்
அந்த மலையில, ஒலிவ மலையில் நின்று கர்த்தரோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் பார்த்து கொண்டிருந்த போதே அவருடைய கண்களுக்கு மறைவாக இயேசுவானவர் வானத்துக்கு எழுந்தருளி போனார். அப்படி போகும்போது பக்கத்தில் 2 வெள்ளை உடை தரித்த மனிதர்கள் வந்து நின்று, அவர்கள் மனிதர்கள் இல்லை, ஒரு தேவ தூதர்கள். ஏன்னா அதுக்கு முன்னால் அவங்க அங்கே நிற்கலை, அப்போ தான் வந்து நின்னாங்க. அப்போ அவர்களை தட்டி, நீங்கள் பார்க்க உங்கள் கண்கள் காண இந்த இயேசுவானவர் எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார் என்று சொன்னாங்க. உடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நம்ம கண்கள் காண போனதுனால நம்ம கண்கள் பார்க்கவே அவங்க வந்துடுவார், அப்போ நம்முடைய ஆயுசு நாட்களுக்குள்ளே அந்த வருகை நடந்துவிடும். பொதுவாக அப்படி தான் நினைப்பாங்க. இப்போ நமக்கு தெரியும், அவர் சொன்ன அர்த்தம் நமக்கு தெரியும். ஆனால் ராவா அப்படி சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்திருக்க உங்கள் கண்கள் காண இந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் கண் காண போன மாதிரி ஏன் கண் காணவே திரும்ப வருவார்னு இவங்களாம் ஒரு அர்த்தம் எடுத்துக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் அப்படி தான் எடுக்க முடியும். உடனே அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம ஆயுசு நாட்கள் முடிகிறதுக்குள்ளேயே, நம்ம மரணம் அடைவதற்கு முன்னாலேயே இயேசுனுடைய வருகை வந்துடும் அப்படின்னு நம்ப ஆரம்பித்தாங்க. பல பேர் நமக்கு மரணம் இல்லை என்று கூட நினைச்சாங்க. ஏன்னா நம்ம காலத்தில் அவர் வந்துடுவார், நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று நினைச்சாங்க. உடனே இந்த செய்தி அந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்டு வந்த சபையில் இருக்கிறவங்களுக்கு, இயேசு சீக்கிரம் வந்துடுவாருங்க, இயேசு சீக்கிரம் வந்துடுவார். ஏன்னா எங்களிடத்தில் அவர் நேரடியாக ஒரு தேவ தூதன் வந்து 2 தூதர்கள் வந்து சொன்னாங்க, உங்கள் கண்கள் காண எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர்கள் மறுபடியும் திரும்ப வருவார்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே அப்படின்னு போட்டால் அப்போ நாங்கள் பார்த்த நாங்களே தானே இருப்போம் என்னன்னு அர்த்தம் அதான் நினைப்பாங்க. அப்படின்னு நினச்சி இதை சபையிலே சொன்னாங்க. சபையார் எல்லாவற்றையும் அதை விசுவாசித்து நம்முடைய காலத்தில் அவருடைய வருகை வந்துவிடும் என்று அவர்கள் நம்பினார்கள். அப்படி நம்பினதுனால என்ன செஞ்சாங்கன்னா, நீங்களும் நானும் இன்னைக்கு சபையில் பார்த்துக்கிட்டா பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இப்போ அதையும் மாற்றி ஹாய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர்கள் அந்த நாட்களிலே மாரநாதா என்று சொல்வார்கள். மாரநாதான்னா இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று அர்த்தம். இதுதான் அவங்களுடைய கிரீட்டிங்கே. ஒருத்தர் பார்த்தா மாரநாதா அப்படின்னு சொல்லுவாங்க. மாரநாதான்னு சொன்னோடனே அதுக்கு இவங்க பதில் வணக்கம் எப்படி சொல்லணும்னா, ஆம் கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும் அப்படின்னு சொல்லணும். எப்படி இந்த இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வணக்கம் நம்ம சொன்னால் அவர்களும் பதிலுக்கு வணக்கம் சொல்ல மாட்டாங்க. அவர்கள் நம்ம ஒரு வணக்கம் சொன்னால் அவர்கள் அந்த வணக்கத்திற்கு பதில் வணக்கம் என்று ஒன்று சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரி இங்கே என்ன மாரநாதான்னு சொன்னால் பதில் வணக்கம் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால், ஆம் கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும் அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த காரியத்தை அவர்கள் இப்போ தீவிரமாக நம்பினாங்க, தீவிரமாக அதை செய்து கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது இவ்வளவு நாள் ஆகும், அது உலகம் முழுசும் சொல்லணுங்கிற கடமை நமக்கு இருக்கிறது என்பதை மறந்து விட்டார்கள். இப்போ இந்த தாட்டை உங்களுக்குள்ளே வந்த உடனே 1 நூற்றாண்டு கிறிஸ்தவ சபை தங்களுடைய சொத்துக்களெல்லாம் வித்துட்டு, இன்னென்னையா உலகம், நம்ம காலத்திலேயே இயேசு வந்துடுவார், நம்மெல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவோம், சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு போயிடும், இயேசு நம்ம எல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவார் நம்பி இவர்கள் தங்களுடைய சொத்து பத்துக்கள் எல்லாத்தையும் விற்றுவிட்டு நேராக வந்து சர்ச்சில் கொண்டாந்து சபையில் கொண்டாந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சு அங்கேயே தங்கிட்டாங்க. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். உடனே பார்த்தீங்கன்னா என்னப்போ எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்கல்ல, ஆயிரக்கணக்கான பேர். அப்போ அந்த ஆயிரக்கணக்கான பேருக்கும் சமையல், சாப்பாடு, பந்தி விசாரணை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் பார்த்தார், இந்த காரியத்தின் நடுவில் நம்ம இப்போ புதுசாக சொன்ன இந்த காரியத்தை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு அவர்கள் செய்வதற்கு ஒரு கட்டளை நான் கொடுத்தேனே அதை மறந்துட்டாங்களே அப்படின்னு கர்த்தர் பார்த்தார். அந்த சபைக்கு வேலை முதல் கட்டளை என்னன்னா, புறப்பட்டு போன்னு சொன்னால் இவன் உள்ளே வந்து தங்கிட்டானே அப்படின்னு கொஞ்ச நாள் விட்டு கொடுத்தார். கர்த்தருடைய குணாதிசயமே என்னன்னு கேட்டால், நீங்கள் பாவமே செஞ்சால் கூட கொஞ்ச நாள் விட்டு கொடுத்துருவார், அப்படியே விட்டுருவார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த காரியத்தை இறுக்கி பிடிக்க ஆரம்பிப்பார். அப்போ அவர்கள் வரும்போது கர்த்தர் பார்த்தாரு, இவர்கள் ஒரே இடத்துல தங்கியிருந்தாங்க, சபையின் மேலே உபத்திரவத்தை அனுமதித்தார். சபை சிதறி போனது, சபை சிதறி ஓடி போச்சு. அப்போஸ்தலர் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சபைக்கு உபத்திரவம் பெருக ஆரம்பித்த போது இந்த கூட்டமாக இருந்த ஆட்கள்லாம் சிதறிட்டாங்க. 8வது அதிகாரத்தில் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்களை தவிர வேறு ஒருவரும் எருசலேமில் இல்லையாம். எல்லாம் சிதறி போயிட்டாங்க, ஸ்கேட்டர், பீஸ் ஆயிட்டாங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்போ கர்த்தர் பாருங்க, ஒரு நிர்பந்தம் பண்ணியாவது அவருடைய கடமையை நிறைவேற்ற வைத்து விட்டார். அவங்க அங்கே கடந்து போய் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து சுவிசேஷம் பரவ ஆரம்பிச்சு. அப்போ இவங்கெல்லாம் போன பிறகு இந்த அப்போஸ்தலர்கள் மாத்திரம் தனித்து விடப்பட்டாங்களே, இவங்கெல்லாம் உட்கார்ந்து யோசிச்சு பார்க்குறாங்க,
ஏன்னா அதுக்கு முன்னால் அவங்களுக்கு யோசிச்சு பார்க்கறதுக்கு டைம் இல்லை. காலையில் எந்திரிக்கணும், டிஃபன் தயார் பண்ணணும், ஜெபத்தை நடத்தணும், உபதேசம் பண்ணணும். ஏன்னா வசனத்தில் சொல்லுது, அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள். அங்கங்கே இருக்கக்கூடிய வீடுகள், அந்த வீடுகளெல்லாம் அவங்க பேருக்கு எழுதி வச்சாச்சு. ஆனால் வீடு இருக்கும் இல்லை, அந்தந்த வீடுகள், இன்னைக்கு இந்த வீடு, அன்னைக்கு அந்த வீடு, அந்த வீடுன்னு சொல்லி எல்லாரும் நம்ம செய்கிற தப்பு அதுதான். நீங்கள் பிஸியாக இருக்கிற தப்பு இல்லை, அது கர்த்தர் நியமித்த ஓட்டத்தின்படியே நீங்கள் பிஸியாக இருக்கணும். நாம ஒரு காரியத்தை உருவாக்கி கொண்டு கர்த்தர் சொன்ன கட்டளை விட்டுட்டு நீங்கள் உங்களை பிஸியாக்கிக்கிற கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். அப்போ இவங்களுக்கு ஆட்கள், ஜனங்கள், சொத்து இதெல்லாம் வந்தவுடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை மெயின்டைன் பண்ணணும், இதை நிர்வாகம் பண்ணணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அப்போஸ்தலர்கள் உபதேசம் பண்ணணும், அவர்களை இன்னும் பலப்படுத்தணும். ஒவ்வொரு வீட்லையும் நம்ம ப்ரேயர் நடத்தலாம். ஏன்னா உங்கள் வீட்டை எழுதி கொடுத்துட்டீங்க, அப்படி போட்டால் பாலடைஞ்சிருமில்ல. அவங்க நாளைக்கு இவர் வீட்டில் ப்ரேயர், அவர் வீட்டில் ப்ரேயர்னு பட்டியல் போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க முக்கியமாக செய்ய வேண்டிய கடமையை மறந்து விட்டார்கள். அப்போ தான் கர்த்தர் ஒரு அடி கொடுத்து அவர்களை சிதறி போக பண்ணி விட்டார். அப்போ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உள்ளே இருந்தாங்களே, அவங்க எல்லாம் போயாச்சு. வசனத்தில் நீ அப்போஸ்தலர் 8ஆவது அதிகாரத்தில் படித்து பாருங்க, அப்போஸ்தலர் மாத்திரம் ஊரில் இருந்தாங்க. இப்போ தனித்து விடப்பட்டவொடனே அப்போ தான் யோசிச்சாங்க, நம்ம என்ன செய்வது, சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்ம மூலம் புறப்பட்டு போனவங்க சுவிசேஷம் அறிவிச்சாங்கன்னு தான் அதுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் சீட்டு போட்டு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்ப ஆரம்பித்தாங்க. அதில் தான் தோமா இந்தியாவுக்கு கடந்து வந்தார். பவுல் அப்போஸ்தலர் புறஜாதி தேசங்களுக்கு புறப்பட்டு போனார். அப்போ முதல் கடமை, அவர் எங்கும் புறப்பட்டு போய் கர்த்தருடைய செய்தி சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே முத்திரை போட்டு கர்த்தருக்கென்று ஜனங்களை உலகம் முழுவதும் ஏற்படுத்துகிற திட்டத்தை அவர்கள் விளங்கி கொண்டு செயல்பட ஆரம்பித்தார்கள். அப்போ அவர்கள் தங்களுடைய கடமை உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தாங்க. கடமை உணர்ந்து கொண்டு இதுவரைக்கும் நம்ம தவறான ஒரு பாதையில் நம்ம செய்வது கர்த்தருக்குத்தான் ஊழியம் செய்கிறோமோ என்று நினைத்து தங்களை பிஸியாக வைத்து கொண்டாங்க. இன்றைக்கி நம்ம கூட அப்படித்தான் பல பேர் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதாகத்தான் நமக்கு தெரியும், நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரின்னு தெரியும். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் தான் நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்களா என்பதை நீங்கள் கவனிக்கணும். அப்போஸ்தலர்களுக்கே இந்த சறுக்குதல் உண்டாயிருக்குன்னா பாருங்களேன். அவங்க விடிகாலையில் எழுவதும், அதை ஆயத்தம் பண்ணுவதும், காரியங்களை செய்வதும் என்று அவர்கள் பல்வேறு விதமான வேலைகளிலே தங்களை மாட்டிக்கொண்டாங்க. பிரதானமாக செய்ய வேண்டிய கடமையை மறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் உட்கார்ந்து பேசி ஒரு பிளான் போட்டு அப்போஸ்தலர்கள் யார் யாரெல்லாம் எங்கெங்கே அனுப்பணும் என்று சீட்டு போட்டு அவர்களும் அந்த ஊழிய களத்தில் கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருக்கிற கடமையை நிறைவேற்ற போனாங்க. அவங்க போய் அவங்க என்ன வேலை செய்யும்படி கர்த்தர் அவர்களுக்கு சொன்னார்னா, முதல்ல சுவிசேஷம் அறிவிக்கணும், போகிற இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்போ இந்த கடமை யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, சுவிசேஷர்களுக்கு மாத்திரம் இல்லை, அந்த காரியம் எல்லா கிறிஸ்தவன் மேலும் விழுந்த ஒரு கடமை. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்கிற, ஏன்னா வேதத்தில் முதல் நூற்றாண்டில் கர்த்தர் யாரை யாரையெல்லாம் சுவிசேஷம் சொல்வதற்கு பயன்படுத்தினான்னு பார்த்தா அப்போஸ்தலர்களையும் பயன்படுத்தினார், விசுவாசிகளையும் பயன்படுத்தினார். சபையில் விசுவாசிகளாய் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் கூட எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ முதல் காரியம் சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷம் சொன்ன உடனே அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தர்தான் உண்மையான தெய்வம் என்று அவரை ஏற்றுக்கொண்டா அவங்கள அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்கள இந்த முத்திரையின் அனுபவத்துக்குள்ளே நம்ம நடத்தணும். இந்த முத்திரைன்னு பேசும்போது தான் நம்ம பல விஷயங்களை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் 3 விதமான முத்திரைகளால் முத்திரையிடப்படுறாங்க. ஒன்று, இயேசுவின் இரத்தத்தால் முத்திரையிடப்படுறாங்க. இரத்தத்தால், அந்த இரத்தம் அவர்களை கழுவுகிறது. அப்போ இயேசு அதை செய்கிறார். நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவை. நம்ம வாழ்க்கையில் நடந்ததை கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்களேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அவர்தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும், அவர்தான் அந்த உலகத்தை உண்டாக்கினவர், அவர்தான் தெய்வம், அவரை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை என்பதை நான் மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறேன். ஆனால் அவரிடத்தில் நான் சேருவதற்கும் அந்த முத்திரையை பெறுவதற்கும் அவருடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கும் ஒரு தடை இருக்கிறது. பாவம்தான் அந்த தடை. அப்போ நான் என்ன செய்யணும்? இந்த பாவத்தை விட்டா தானே நான் அவருடைய பிள்ளை என்று அவரால் அடையாளமிடப்பட முடியும் அப்படின்னு நான் நினைச்ச போது அந்த பாவத்தை நீக்குவதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். எப்படின்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ எனக்கு என்ன ஒரு ஆப்ஷன் கிடைக்குதுன்னா,
பாவத்தை முதல்ல உணர்ந்துட்டேன். இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசுதான் வழி என்று அதையும் நான் உணர்ந்துட்டேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்? இயேசு இடத்துல போய் என் பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன். அறிக்கை செஞ்ச உடனே கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே அதை கழுவுகிறார். எபிரேயர் புஸ்தகம் நமக்கு அதான் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யறோம்? முதல்ல இயேசுவின் இரத்தத்தினால ஒரு முத்திரையிடப்படுகிறோம். இவன் என்னுடையவன், என்னுடைய இரத்தத்தினால பிறந்தவன் என்று அதை அடையாளம் இடுகிறது. ரெண்டாவது முத்திரை யார் போடுறான்னா பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா நான் கழுவப்பட்டு கர்த்தருடைய பிள்ளை என்று அடையாளம் இடப்பட்டு விட்டேன். ஆனால் அந்த வாழ்க்கையில் நான் தொடர்ந்து நீடிக்கணுமே, அதற்குண்டான பலம் எனக்கு வேணுமே, அதற்குண்டான ஸ்ட்ரென்த் வேணுமே. அப்போ அந்த காரியங்களை கற்றுக்கொள்ளத்தக்கதான ஞானம், உணர்வு எனக்கு வேணுமே. அப்போ இவன் தேவனுடையவன், இவனை வளர்க்கிற பொறுப்பு எங்களுடையது அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் ஒரு முத்திரையை போடுகிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை, இந்த முத்திரையெல்லாம் முக்கியம். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் தான் இயேசுவை மனதில் ஏற்றுக்கொண்டு, இன்னைக்கு நவீன உபதேசம் அப்படி வந்திருக்கு. யாரையும் நான் தப்பு சொல்ல, சிலர் சொல்கிறாங்க இயேசுவை மனசில் ஏற்றுக்கொண்டு விட்டாச்சுல்ல, அப்புறம் என்னங்க அதிலே எல்லாம் வந்துருச்சு, எனக்கு அவர் என்னுடைய பிள்ளை என்று அவர் ரத்தத்தில் எனக்கு அடையாளம் போட்டார், அப்புறம் என்ன பரிசுத்த ஆவியானவர் அடையாளம் போடுறது? அதெல்லாம் தேவையில்லை, மனசில் விசுவாசித்தாலே போதும். நீங்களும் நானும் சொல்லிவிடுவதல்ல, பரலோகத்தின் சட்டத்திட்டங்கள், பரலோகத்தின் காரியங்கள், எது ரைட்டு தப்புன்னு கர்த்தர் சொல்லணும். நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதா? சபையில் 10 பேர் கூடி கமிட்டி போட்டு இந்த சட்டத்தை போய் மாற்றும் நீங்களா மாற்றுறதா? அது தேவனில் செய்யணும். ஏன்னா நியாயம் தீர்க்க போகிற ஒரு கர்த்தர் தானே. அப்புறம் ரெண்டாவது முத்திரை என்ன வச்சிருக்கிறார்னா பரிசுத்த ஆவியின் முத்திரை. அந்த முத்திரை தான் நம்மை கர்த்தருக்கு ஏற்றவர்களாக வணையவும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் நம்மை பலப்படுத்த போதுமானதாக இருக்கிறது. மூணாவது முத்திரை மனிதர்களால் இவன் கர்த்தருடையவன் தான் என்று உலகத்துக்கு முன்னால் அடையாளம் இடப்படுவதற்கும், அவன் சபையினுடைய ஒரு அங்கம், சபையில் கர்த்தருடைய சபையில் இவன் ஒரு அங்கம் என்று அடையாளம் இடுவதற்கு மூணாவது அதிகாரத்தை மனிதர்கள் கையில் கொடுத்தார். மனிதர்கள்னா எல்லா மனிதர்களும் இல்லை, ஊழியக்காரர்களுடைய கையிலே கர்த்தர் கொடுத்தார். இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுப்பதன் மூலம் உங்களை கர்த்தருடையவர்கள் என்று அடையாளப்படுத்துகிறாங்க சபைக்கு முன்னால. அப்போ என்ன செய்கிறார்? இந்த 3 முத்திரையும் ஒரு மனிதனுக்கு அவசியமாக இருக்கிறது. இதில் ஒன்றை மாத்திரம் பெற்று ஒன்றை அலட்சியம் பண்ணுவது, விடுவது என்பது ஏற்புடையது அல்ல. ஒருவன் கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்படாமல் பரிசுத்த ஆவியில முத்திரப்பட முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்போ இந்த 3 முத்திரையும் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்று. அப்போ இதில் போய் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. என்னங்க போய் நம்ம போய் ஒரு தண்ணியில் போய் முங்கி எழும்பி விட்டால் அதில் என்ன வந்துட போகுது? ஏன் இதை போய் இவ்வளோ மையப்படுத்துறீங்க, ஏன் இதற்கு போய் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க என்று சொல்லி தர்க்கம் பண்ணுகிறத நம்ம கேட்டிருக்கிறோம். அதே தான் நான் கேட்குறேன். இது ஒரு சின்ன காரியம் தானே. நாகமானிடத்தில் அந்த சிறு பெண் பேசினதை போல உனக்கு ஒரு பெரிய காரியத்தை சொல்லி தான் நீ கேட்டிருப்பேயில்ல. உன்னுடைய குஷ்டரோகம் நீங்குவதற்கு நாகமானே அந்த தேவனுடைய மனுஷன் ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருக்கிறார். உடம்புலெல்லாம் அலகு குத்தி கொண்டு காவடி மாதிரி தொங்கி கொண்டு மலையாக ஏறி இறங்கிட்டு வா, 7 மலை ஏறிட்டு வா, அப்போ உனக்கு சுகமாகும்னு சொன்னால் செஞ்சிருப்பே இல்லையா? போய் குளிச்சுட்டு வான்னு சொன்னால் இதுக்கு இவ்வளோ தர்க்கம் பேசுகிறேன்னுவாங்க. நீங்கள் சொல்கிறீங்களே இந்த குளிக்கிறதுனால என்ன வந்துட போகுது? அதே தான் நான் கேட்குறேன். இந்த முங்கி எழுந்துட்டு வந்துடுறதுனால உங்களுக்கு என்ன நஷ்டம் வந்துட போகுது? அது ஒரு முத்திரை, அது ஒரு அடையாளம், அது கர்த்தரால் சொல்லப்பட்ட ஒரு காரியம். அப்போ நீங்கள் ஆவியிலே முத்திரையிடப்படணும், இயேசுவினால முத்திரையிடப்படணும், அவருடைய இரத்தத்தினால, மனிதர்களால் தண்ணீரினாலும் நீங்கள் முத்திரையிடப்பட வேண்டும். இந்த 3 முத்திரையும் தான் நீங்கள் சபை கர்த்தருடையவர்கள் என்று உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. அப்போ முதல் கடமையாக கர்த்தர் கொடுத்தது ஜனங்கள் நடுவில் அறியப்படாத இடங்களுக்குள்ளே போய் அவர்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை கர்த்தருடைய ஜனங்கள் என்று இந்த 3 முத்திரை அனுபவங்களுக்குள்ளும் நடத்துவது சபையினுடைய பிரதான கடமைகளில் ஒன்று. ரெண்டாவது, அந்த இதெல்லாம் செய்ய ஆரம்பித்து பல இடங்களில் இப்போ சபைகள் உண்டாக ஆரம்பித்து விட்டது. நீங்கள் பாருங்கள், முதல் நூற்றாண்டில் இவங்க செதறி போய் ஊழியங்கள் வெளி உலகத்துக்கு கொண்டு போகப்படுவதற்கு முன்னால் இவங்க ஒரு இடத்துல கூட்டமாக கூடி தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நாட்களில் எஃபேஸில் சபை இல்லை, தெசலோனிக்கேயில் சபை இல்லை, கொரிந்தில் சபை இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த சம்பவம் நடந்து இவர் வெளியே புறப்பட்டு போகும்படி அனுப்பப்பட்ட போது தான்
சபைகள் உலகத்தின் பல இடங்களிலும் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்போ அந்த கடமை தொடர்ந்து செய்யணும். ரெண்டாவது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அடுத்த கடமை, அடுத்த கட்டளை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? நீ போனியா, சுவிசேஷம் அறிவிச்சையா, இந்த 3 முத்திரை அனுபவங்களுக்குள்ளே ஜனங்களை நடத்தி அவர்களை என்னுடையவர்கள் என்று ஸ்ட்ராங்காக அடையாளம் போட்டுட்டியா? ஓகே. இனி அடுத்து என்ன செய்யணும்? சபையினுடைய கடமை, நீங்கள் இந்த ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே கூடி வரச் செய்து, நீங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் அவர்களுக்கு உபதேசித்து, அவர்களை அந்த ஆவியின் அனுபவத்தில் நடத்தி, அவங்களை என்ன செய்யணும்னா, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி அடையப்பட வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுதான் பரலோகத்தில் இயேசுவின் ராஜ்யத்தில் நீங்கள் போவதற்குண்டான ஒரு தகுதி. நான் எப்படி இருந்தால் பரலோகத்துக்குள்ளே போக முடியும், எப்படி இருந்தால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே, கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே நாம் போக முடியும்னா, அதுக்கு ஒரு அடையாளம் என்ன சொல்லப்படுதுன்னா, கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சியை நீங்கள் அடையணும். அந்த வளர்ச்சி, கிறிஸ்துவின் வளர்ச்சியில் 2 இருக்குது. நீங்கள் அதில் ஒரு காரியத்தை கவனித்து பார்க்கணும். கிறிஸ்துவின் வளர்ச்சி என்பது உலகத்தில் வந்த கிறிஸ்துவின் வளர்ச்சி. கிறிஸ்துவின் வளர்ச்சி பரலோகத்தில் வேற ஒரு வளர்ச்சி இருக்கிறது. அதெல்லாம் யாரும் எட்ட முடியாது. ஏன்னா அவர் பிதாவுக்கு சமமாக இருக்கிறார். அந்த மாதிரிலாம் நீங்கள் வளர முடியாது. இந்த பூமியில் வாழ்ந்து காமிச்சு ஒரு அளவு காமிச்சார்ல, அந்த அளவுக்கு நீங்கள் வளரணும். பூமியில் வாழ்ந்த இயேசு எந்த அளவுக்கு அடிச்சுவடுகளை வைத்து போனாரோ அந்த அளவுக்கு வளர்ந்தா போதும். இயேசுவுக்கு 2வது முகம் ஒன்று இருக்கிறது. அது பரலோகத்துக்கு அடுத்த முகம். அவர் பிதாவுக்கு சமானமாக இருக்கிறார். அந்த அளவுக்குலாம் நீங்கள் வளர்ந்துட்டு கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, நானும் இங்கே உட்கார்றேன்னு சொல்ல முடியாது. அவர் சொல்லுகிற வளர்ச்சி என்பது உலகத்தில் இயேசு வாழ்ந்த போது எந்த அளவுக்கு வாழ்ந்து காமிச்சாரோ அந்த லிமிட்டுக்கு நீங்கள் வளரணும். அது சாமானியமான விஷயம் இல்லை. இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பார்த்தா தான் அது என்ன கஷ்டம் தெரியும். அவர்களை வாழும்படிக்கு ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அந்த வளர்ச்சியை அடைய வைக்கணும். அதுதான் சபையினுடைய நோக்கம். எபேசியருடைய புஸ்தகம் இதைத்தான் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. சபையானது சீர் பொருந்தவும் தலையான கிறிஸ்துவை பற்றி கொண்டு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி அடையும்படியும், இந்த வளர்ச்சி அடைகிறதுக்கு தான் கர்த்தர் சபையில் 5 ஊழியங்களை ஏற்படுத்தினாராம். இந்த 5 ஊழியங்களை குறித்து ஒரு பெரிய லிஸ்டே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 ஊழியங்களுக்கும் என்னென்ன வேலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 ஊழியங்களின் வேலைகளை நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு மனிதனை கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி அடையும்படி அவர்களை வழிநடத்தணும். அதுதான் தேவன் ஊழியங்களை ஏற்படுத்தி வைத்தது நோக்கம். அதனால தான் இன்றைக்கு சில நவீன ஊழியங்களை பார்த்து நாம் ஏன் அவைகளை ஊழியங்கள் என்று ஒத்துக்கொள்வதில்லை என்றால், அந்த ஊழியங்கள் உங்களை வளர்ச்சி அடைய, கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சியை அடையும்படி உங்களை நெருக்கி ஏவுகிறதா, தூண்டுகிறதா, கற்பிக்கிறதா, அது வற்புறுத்துகிறதா என்பதை நீங்கள் பார்க்கணும். நான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். அந்த தீர்க்க தரிசனம் உங்களை கர்த்தரோட சேர்க்குதா, உங்களை கர்த்தருடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி அடையும்படி உங்களை வழிநடத்துகிறதா பார்க்கணும். அதுக்குத்தான் தீர்க்க தரிசி, அதுக்குத்தான் சுவிசேஷகன். ஒரு சுவிசேஷகனுடைய செய்தி உங்களை கர்த்தரிடத்தில் சேர்க்குதா பார்க்கணும். உங்களை அந்த சுவிசேஷத்தின் செய்தி, சுவிசேஷத்தின் செய்தினா இந்த ஒரு தடவை கேட்கறது மாத்திரமல்ல, அந்த சுவிசேஷத்தில் பல பரிமாணங்கள் இருக்கிறது. அது சபையில் நமக்கு சொல்லப்படும், வெளிப்படுத்தப்படும். அந்த சபையின் காரியங்களில் அது சொல்லப்பட்ட போது அந்த செய்திகள் உங்களை வளர்ச்சி அடையும்படி தூண்டுகிறதா, நீங்கள் வளர்ச்சி அடைகிறீர்களா, அப்படி பார்த்து வளர்ச்சி அடைய வச்சா தான் அது உண்மையான ஊழியம். கர்த்தர் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கும் எல்லா ஊழியங்களுக்கும் பொதுவான ஒரே நோக்கம், மனிதர்களை கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அடைய வைப்பது தான் அந்த நோக்கம். அதனால தான் சொல்கிறோம், ஒரு செய்தி கர்த்தரிடத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்காம, உங்களை மனம் திரும்ப வைக்காம, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணி பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை தந்து உங்களை மறுபடியும் கர்த்தரை நோக்கி முன்னகர்த்தாமல் ஒரு ஊழியம் செய்யப்பட்டால் அது தவறான ஊழியம். இன்னொன்று, ஒரு ஊழியம் கர்த்தரிடத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்காம ஒரு மனிதனிடத்திலே அந்த ஊழியக்காரனத்தில் சேர்த்தா அது தப்பான ஊழியம். ஒரு ஊழியம் தன்னை பிரம்மாண்டமாய் ஆடம்பரமாய் காண்பித்து கொண்டு உங்களை ஈர்த்து உங்களுக்கு எந்த விதமான நல்ல உபதேசங்களையும் சொல்லாமல் உங்களை ஒரே பொழுதுபோக்குலையும் என்டர்டெயின்மெண்ட்லையும் பிரம்மாண்டத்துலையும் உங்களை கண் சொருகி போக வச்சு உங்களை வளர்ச்சியே அடைய விடாமல் வச்சுருந்ததுன்னா அந்த சபையும் தேவனால் உண்டானதல்ல. ஏன்னா தேவனால் உண்டான ஊழியத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அது உங்களை
கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சியை அடைய பண்ணுவதே. அப்போ இதுதான் அவங்களுடைய முதல் கடமை. மூணாவது ஒரு கடமை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது ஒரு கடைசி கால கடமை. அதுதான், அந்த கடமையில் தான் சபையினுடைய முழு ஓட்டமும் நிறைவு பெற போகிறது. அதை குறித்து நம்ம வருகிற நிகழ்ச்சியிலே விளக்கமாக பார்க்கலாம். அதுவரை கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படிக்காக அவருடைய கரங்களில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன். நன்றி, வணக்கம்.